விமானத்தில் சிங்கப்பூருக்கு மருத்துவத்துக்கு போகிறதாக நான் டிக்கெட் எடுத்திருக்கிறேன். இப்போ நீங்கள் சோதனைக்கு வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி சோதனை முடித்த உடனே நான் நாளைக்காவது நான் டிக்கெட் மாற்றணும் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே அன்றைக்கு இரவு அவங்க முடிச்சுட்டு போனோன்னே இதே பத்திரிக்கை நண்பர்களை பார்த்து இந்த சோதனை சம்மந்தப்பட்டது நான் பேசினேன். மாலையில் 25 போட டிக்கெட்டை மறுபடியும் மாற்றி 26 அதே இண்டிகோவில் மறுநாள் காலையில் நான் டிக்கெட் போட்டிருக்கிறேன். அதுக்கு பின்னால் இதே விமான நிலையத்தில் தான் நான் 26 நான் இங்கிருந்து சிங்கப்பூர் மருத்துவத்திற்கு போனேன். மருத்துவத்துக்கு போன பொழுது அங்கே என்னுடைய மருத்துவ பரிசோதனையெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் எனக்கு பல ப்ராப்ளங்கள் இருக்குது. அலர்ஜி ப்ராப்ளம், நியூரோ ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம். இந்த 3 ப்ராப்ளத்துக்கு தான் அங்கே போகணும்னு நான் முடிவெடுத்து நான் போனேன். நான் இங்கேருந்து அலர்ஜி ப்ராப்ளம்னா நாம் உண்ணுகிற உணவுப் பொருள்கள்லாம் எதெல்லாம் உடம்புல சேரும், ஏன் அதனால் அலர்ஜி ஆகுது அப்படின்னு ஒரு முறை ஊசி போட்டால் 3 நாள் அப்சர்வ் பண்ணணுன்றாங்க. நான் அதை மாதிரி 3 முறை நான் ஊசி போட்டிருக்கிறேன். அதே 9 நாள் எடுத்துக்கிச்சு. ரெண்டாவது, அதே ஹார்ட் டாக்டர் நம்முடைய மருத்துவத்தை பொறுத்தளவுக்கு 29/6 அன்றைய தினம் இந்த நியூரோ ப்ராப்ளம் இருக்குது, நரம்பு. அந்த நியூரோ ப்ராப்ளத்திற்காக நரம்பியல் டாக்டர் லீ கிம் பின் அப்படின்ற மருத்துவர் அன்றைக்கி ஆலோசனை பண்ணி அன்றைய தினம் டெஸ்ட்லாம் எடுத்து அவருடைய மருத்துவ ஆலோசனையை நான் பெற்றிருக்கிறேன். அடுத்து 30/6/26 வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எனக்கு, அதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பீட்டர் யங் கெங் அப்படின்றவர் 30 அவரை நான் பார்த்துருக்கிறேன். அன்றைய தினமே இந்த அலர்ஜி டாக்டர் ஒவ்வாமை செங் எங் குவாங் அந்த டாக்டரை அவரை பார்த்துருக்கிறேன். அவர் தான் தொடர்ந்து 9 வரைக்கும் அவருடைய மருத்துவம் தொடர்ந்து இருந்தது. இந்த அலர்ஜி டாக்டரை மாத்திரம் அப்சர்வ். அதே நேரத்தில் 3 இதய மருத்துவர் நான் சொன்ன டாக்டர் ஜெயராம லிங்கவிநாயக்கர் அவருடைய பார்வையில் தான், அவர் தான் சீஃப் டாக்டர். அவருடைய ரெஃபரன்ஸில் தான் ஒரு டாக்டர் நான் பார்த்துருக்கிறேன். அதுக்குரிய எல்லா டாக்டருடைய சம்மரி என் கையில் இருக்குது. ஒரு டாக்டர் என்ன ஆலோசனை கொடுத்துருக்காங்க, என்ன மருந்து கொடுத்துருக்குறாங்க, என்னன்றது பூராமே கம்ப்ளீட்டாக அவைகள் அத்தனையும் என்னிடத்தில் எல்லாமே இருக்குது.